சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய தளங்களில் ஒன்று எது? ஏ. ஹரப்பா. பி. பாடலிபுத்திரம். சி. தட்சசீலம். டி. வாரணாசி. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. ஹரப்பா. கதகளி எந்த இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? ஏ. கேரளா. பி. தமிழ்நாடு. சி. ஆந்திர பிரதேசம். டி. ஒடிசா. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. கேரளா. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி சேவைத் துறையின் பங்களிப்பு தோராயமாக எவ்வளவு? ஏ. 20 முதல் 30% வரை. பி. 40 முதல் 50% வரை. சி. 50 முதல் 60% வரை. டி. 70 முதல் 80% வரை. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. 50 முதல் 60% வரை. சந்திரயான் -3 திட்டம் நிலவில் தரையிறங்கிய இடம் எது? ஏ. நிலவின் வட துருவம். பி. நிலவின் தென் துருவம். சி. நிலநடுக்கோடு பகுதி. டி. நிலவின் மத்திய பகுதி. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. நிலவின் தென் துருவம். ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதம் அடித்த முதல் இந்தியர் யார்? ஏ. சச்சின் டெண்டுல்கர். பி. வீரேந்தர் சேவாக். சி. ரோஹித் சர்மா. டி. எஸ். தோனி. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. சச்சின் டெண்டுல்கர். இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இல்லாத ஒருவர் எத்தனை மாதங்களுக்கு மேல் அமைச்சராக பதவி வகிக்க முடியாது? ஏ. 3 மாதங்கள். பி. 6 மாதங்கள். சி. 9 மாதங்கள். டி. 12 மாதங்கள். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. 6 மாதங்கள். கீதாஞ்சலி என்ற கவிதைத் தொகுப்பிற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ஏ. ரவீந்திரநாத் தாகூர். பி. சி. வி. ராமன். சி. அன்னை தெரசா. டி. அமர்த்தியா சென். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவில் நிதி ஆயோக் நீதி ஆயோக் எந்த அமைப்புக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது? ஏ. திட்டக்குழு. பி. இந்திய ரிசர்வ் வங்கி. சி. நிதி அமைச்சகம். டி. இந்திய புள்ளியியல் நிறுவனம். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. திட்டக்குழு. இந்திய அரசு அறிமுகப்படுத்திய ஜன் தன் யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஏ. கிராமப்புற வளர்ச்சி. பி. நிதிச் சேர்க்கை. சி. கல்வி மேம்பாடு. டி. சுகாதாரம். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. நிதிச் சேர்க்கை.
பூஜ்ஜியம் என்ற எண்ணை முதலில் அறிமுகப்படுத்தியதாக கருதப்படும் இந்திய கணிதவியலாளர் யார்? ஏ. ஆரியபட்டா, பி. பாஸ்கரா, சி. ராமானுஜன், டி. பிரம்மகுப்தர். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. ஆரியபட்டா. லைக், கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஸ்கோரை கமெண்டில் எழுதுங்கள்.